யமன் போல் காட்சியளித்து 3 உயிர்களை விழுங்கிய பாதாள கிணறு. கிணறு வெட்டும் போது 3 பேரு பரிதாபமா உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அருங்குறிக்கை கிராம எல்லை பகுதியில கண்ணன் அப்படின்றவருக்கு சொந்தமான விவசாய நிலம் ஒண்ணு இருக்காமா. இதுல இந்த நிலத்துல இருக்கக்கூடிய கிணற வெட்டக்கூடிய பணிகளுக்காக அங்க இருக்கக்கூடிய 3 பேர் வந்திருக்காங்க. கடந்த 10 நாட்களுக்கு மேல இந்த கிணறு வெட்டும் பணியில ஈடுபட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த நிலையில இரவு நேரத்துல பணியில இருக்கும் போது 3 பேருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த தகவல் அறிஞ்ச கிராம மக்கள் உடனே சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்திருக்காங்க. அப்போ உறவினர்கள் கதறி எழும் காட்சி காண்போர கண் கலங்க செய்திருக்கு. இதை தொடர்ந்து விழுப்புரம் போலீசார், துணை சூப்பிரண்ட், திருவண்ணைநல்லூர் போலீசார் உயிரிழந்தவங்களுடைய சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இறந்தவர்களுடைய உறவினர்கள் இந்த மரணத்துல அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதாவும், கயிறு அருந்து இவங்க கிணத்துக்குள்ள விழல, கிணத்துக்குள்ள வெடி வைக்கும் போதுதான் அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய இறப்புக்கு நியாயம் கிடைக்காம இங்க இருந்து சடலத்தை எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு போலீசார் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்த சடலங்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உயிரிழந்த 3 பேரும் எப்படி உயிரிழந்தாங்க அப்படின்னு காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.